ஆச்சாரியஜி என்னோட கேள்வி ஜங்கல் இன் நெக் டைம் என்ற சாப்டர் சம்பந்தப்பட்டது. இஸ் எஜுகேஷன் அபவுட் மேக்கிங் அ லிவிங் ஆர் அபவுட் ஹேவிங் அ லைஃப் வர்த் லிவிங்? நான் மெடிக்கல் ஸ்ட்ரீம்ல இருந்து வரேன். ஒருத்தங்க MBBS எக்ஸாம் கிளியர் பண்ண கையோட அடுத்த கோர்சஸ் என்ன எடுக்கலாம்னு பாக்குறப்ப சமுதாயம், சந்தை, அப்புறம் இந்த மோட்டிவேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாரும் சொல்றாங்க, ஓகே இந்த ரேங்க் இருந்தா நீ இந்த பிரான்ச் எடுன்னு சொல்றாங்க. இந்த ரேங்க், இந்த பிரான்ச். நம்ம அன்பே இல்லாத மக்கள், உங்க இதயம் எங்க? நமக்கு தேவையானதெல்லாம் பாதுகாப்பு. அதனாலதான் இங்க புதிய சிந்தனையும் படைப்பாற்றலும் குறைவா இருக்கு. வெளிநாடுகள்ல வெற்றிகரமா இருக்கக்கூடிய இந்தியர்கள்ல கூட சில பேர் தான் இன்னோவேட்டர்ஸாவும் படைப்பாளிகளாவும் இருக்காங்க. நாம ஆபரேஷன் ரோல் சிறப்பா செய்வோம். நாம மிகவும் ஒழுக்கமான மக்கள், உழைப்பாளர்கள் வர்க்கம். நம்மள மாடல் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம ஒருங்கிணைஞ்சு இருப்போம், விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிப்போம். அதனால நாம நல்ல ஆபரேஷன் பீப்புளா இருக்க முடியுது. நாம ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட்ஸ், இல்லன்னா படிப்படியான முன்னேற்றம் கொண்டு வர்றதுல யூஸ்ஃபுல்லானவங்களா இருப்போம். நமக்கு தேவையானதெல்லாம் சேஃப் அண்ட் செட்டில்ட் லைஃப். சேஃப் அண்ட் செட்டில்ட். ஏன்பா என்ன செய்யலாம்னு இருக்கிற? எல்லாம் சரி, எப்ப செட்டில் ஆக போற? இதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே நாம மாற போறது இல்லையா? மேற்கொண்டு முன்னேற்றம் கிடையாதா? இனிமேல் கிளர்ச்சி செய்ய யாருக்கும் துணிச்சல், தைரியம் எதுவும் கிடையாதா? நாம எப்படிப்பட்டவங்கன்னா புயலுக்கு தாக்கு பிடிக்கிற ஆளுங்க கிடையாது. நம்ம அடையாளத்தை நாமளாவே செதுக்கிற மக்கள் கிடையாது. நாம கூட்டத்தோட கோவிந்தா போடுறவங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகம் செலவாகிற துறைகளை விடுங்க. கலைத்துறையை எடுத்துக்குங்க. நம்ம அங்கேயாவது கிரியேட்டிவா இருக்கிறோமா? இசைத்துறையை எடுத்துக்குங்க, திரைப்படத்துறையை எடுத்துக்குங்க. நம்ம கிரியேட்டிவா இருக்கிறோமா? அங்கேயும் எடுக்கிறது, காப்பி அடிக்கிறது, திருடுறது. படைப்பு என்பது புரட்சிகரமானது. இது நமக்கு தெரியுதா? ஆனா இதுதான் உங்க வாழ்க்கைனா நீங்க எப்படி புரட்சி செய்வீங்க? கைய கூப்பிக்கிட்டு யாராவது புரட்சி செஞ்சிருக்காங்களா? எப்பவாவது ஒரு புரட்சியாளன் இப்படி நிக்கிறத பாத்திருக்கீங்களா? புரட்சிங்கிறது இறுக்கமா முறுக்கப்பட்ட கை, கூப்பிய கரங்கள் கிடையாது.